ஒரு 24 வயசு வாலிபன் வந்து ரயிலில் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஜன்னல் ஓரமாக இருந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு ஆர்வமாக கத்திட்டு இருக்காங்க. அப்பா இங்கே பாருங்க, மரம்லாம் நம்ம பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுட்டே அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க பக்கத்தில் ஒரு இளம் தம்பதியினர் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. உட்காந்துட்டு என்னடா இந்த பையன் இவ்வளோ வயசு ஆகுது, இப்படி கத்திட்டு இருக்கானே, அவங்க அப்பாவும் சிரிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளா இருந்தால் கூட அப்படி தானே நினைப்போம். உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறான், அப்பா மேலே பாருங்க, மேகம் வானம்லாம் நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அந்த தம்பதியினர் வந்து கேட்குறாங்க, அவங்க அப்பா கிட்டே டைரெக்டாக சொல்லியிருந்தாங்க, என்ன உங்கள் பையன் இத்தனை வயசு ஆகுது இப்படிலாம் கத்துறான், நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கிட்ட அவனை கூட்டிகிட்டு போங்க, அவனுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் இப்போவே டாக்டர்கிட்ட இருந்து தான் வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன ஏதாவது ப்ராப்ளமா பையனுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்வை கிடையாது, அவனுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீடு திரும்பிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு வந்துட்டு பேச்சே வரதில்லை. இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வார்த்தையே வரதில்லை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உண்மையிலேயே ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒவ்வொரு கதை இருக்குது. நம்ம வந்து மற்றவங்களை வந்து தீர்மானிக்க நினைத்தால் நாம் வந்து உண்மையை வந்து சில நேரம் தெரிஞ்சுக்காமலே போயிடுவோம். அதனால மற்றவங்கள வந்து நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாமல் அவங்களுக்குள்ளேயும் என்ன உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.